இன்றைக்கு இதுல நான் இப்ப உங்களுக்கு கனநேரம் எடுக்கல. இந்த பேசிக்கை இதுவரைக்கும் நாங்க என்னென்ன புதுசா செய்தோம்ன்றதை மட்டும் சொல்லிடுறேன். சிலதை செய்தும் காட்டலாம். இதுல மிச்சம் இதே புதுசா ஏதாவது ஆட் பண்ணுங்க. அது அல்லது நாங்கள் சொல்ற முறையில இப்ப நாங்க படிச்ச முறையில இருந்தே நிறைய மாறி வந்துட்டோம். என்னோட வீடியோ காட்டிட்டு போறேன். நான் ஒரு அதை கட்டுறேன். நாங்க ஒரு மெஷின் செய்திருக்கிறோம். ஒரு நெல் எடுத்து போடுறது சக்சஸ். அதை செய்து போட்டு 75% பாஸ் பண்ணிட்டோம். 25% 2-3 நெல்லை சேர்த்து எடுத்துட்டு இருக்குது. இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா, இதெல்லாம் இல்லை. ஒரு நெல் போட்டுற முறை வந்து இது வரைக்கும் ஒரு தரம் யாருமே கிராமங்களுக்கு ட்ரைவ் பண்ணாங்களோ இன்டர்நெட்ல இல்லை. அப்ப அதையும் ட்ரைவ் பண்றோம்டா அந்த இந்தியா சிஸ்டமிக் வைஸ் இன்டென்சிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்களா? SRM அவன் ஒரு நாட்டு தானே ஒரு நெல்லு தானே போடுறேன். ஒரு நெல்லு போட்டு கீழே வேர் விடாம எடுத்து வேரோட கண்டி எடுத்து நாட்டுறேன். அதனால அவ்வளவு விளைச்சல் இந்த 3/4 கிலோ நெல்லுல 1/4 கிலோ நெல்லுல 90 மூடைன்றது வேண்டிய ஒரு வெரைட்டிக்கு அது சாத்தியமா இருக்கு. சரி, நாங்க ஒரு 45 மூடை 50 மூடையாவது மருந்து பசலை பாவனையில குறைச்சு போட்டு போன மாதிரி இருந்தா அது வெற்றி தான். அதை நான் காட்டுறேன். இதுல என்ன இவடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தோம்னா இப்படி ஒரு பதம் தான் இதுக்கு சரியா வரும். வரவியல் வந்து கொஞ்சம் தொழி கூடவா தான் இருக்கு. இதை 2-3 முறையில ஃபார்மர்ஸ் போடுவாங்க. அன்றைக்கு நெல் போட்ட ஆக்கள் வந்திருந்தீங்கன்னா பார்க்க நீங்க ஃபீல் பண்ணி கொள்ளலாம். நாங்க எவ்வளவு நெல் போட்டு நாங்கள் எவ்வளவு முளைச்சிருக்கு. மண்டையை போட்டது கூட வண்டி உறிஞ்சின பிறகு இவ்வளவு முளைச்சிருக்கண்டா, புரியுது? அதெல்லாம் நாங்கள் அந்த 1-2க்கு ட்ரை பண்ணினாங்க. இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பேர் 2-3 விதமாக செய்யணும். எடுத்து இப்படியே நேர போட்டு கொண்டு வர இப்படி கையால் இந்த அடர்த்தி காணும். இவ்வளவு அடர்த்தி இருக்கல்லோ, இதை கிட்ட போயிட்டு இது ஓகே. இப்படி சரிஞ்சு விழுதுன்றதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் அது நாளைக்கு நிமிடம் இப்படி போட்டு கொண்டு வராது. உண்மையாக இந்த சிஸ்டத்துக்கு பேராசூட் முறை என்ற பெயர் வந்தது அப்படி ஏனென்றா இதெல்லாம் இதுக்கு பேராசூட்னு பேர், வேற ஒன்றும் இல்லை. இது மேலே போய் யாரும் அதில் கேட்ட நீங்கள் தலைகளை விழுந்துடாதாண்டு. தலைகளை விழாது, பேரம் இருக்கிறபடியா கீழே தான். இது கோவத்தில் வருகிற மாதிரி மேலே போய் பேராசூட் மாதிரி கீழே வேற இல்லை. இது ரவுண்ட்ஸ் ஆட்டில் இருக்க ரவுண்ட்கள் மாதிரி போகுது. வேறு யாருக்கோ இலக்கு வச்சு அடிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு முதல் தரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அந்த இடைவெளியில பார்த்து எறிகிறது, காத்து வளம், அது இது ஸ்னைப்பரா பண்ண போறோம். இல்லை தானே, சும்மா 10 தரம் 15 தரம் எறிய 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியன்னு சொல்லுவாங்க யாரும். இது கொஞ்சம் நீங்க உங்கள்கிட்ட கை இது கேட்ட மாதிரி இனி நடந்து இது இந்த கடைசி தரம் அறிஞ்சது பிள்ளைய இப்படி மேலே போய் கீழே வந்தேன்னா சரி. ஆனா கணக்க தாழாம பார்த்துக்கொள்ளுங்க. இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எல்லாம் மேலே இல்லை இருக்கணும். இவருக்கும் அவருக்கும் வித்தியாசம் தெரியுதா? கதையை காணல. அதை தாண்டா அந்த காலமேரத்தை மட்டம் அடிக்கிற மாதிரி அவர்ல இருந்து அந்த வழியில மட்டம் வருவார். அது வர்றது குறைவாரு. மேலால எறியக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க 5ஆவே எறியுங்க. என்ன மட்டம் படிது இல்லை. ஒருவேளை ஒரு சில காணிக்கு போறீங்க, நல்ல தொம்பலா தான் கிடக்கு, பறிஞ்சிட்டு தான் போகணும்னா சில வேலை அடர்த்தி அறிய வேண்டி வரும். ஒரு ஏக்கருக்கு 400 நாட்டு 400 ரே ஒரு ஏக்கருக்கு. 4 பாத்தி கறிக்க போற மட்டும் சொன்னா 100 கணக்கு பண்ணி அறிஞ்சு விடுங்க. சரிண்டா, உங்களுக்கு ஆரம்பத்துல டென்சிட்டி தெரியாது, சரிவு தெரியாது. வேர் அருமையை தவிர வேர் மயிர் அறை இல்லை. ரூட் ஹேர்ன்னு சொல்லுவீங்க, அப்படியே தானே இருக்கிறார். இப்ப இவருக்கு டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்டாக் வந்து 0 நாட்கள், ஒரு நாள் கூட இல்ல. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? அவர் பின்னால் நிக்கிறவர் தொப்பியோ நிக்கிற தமிழ் விளங்குதோ? அவர் பாக்குற பார்வையை பார்க்க தமிழ் விளங்காத மாதிரி இங்கிலீஷ்ல பாவிக்கிறேன். எங்க ஊர்ல ஒருத்தன் இருக்கான், ரசம் பாவிக்கிறேன் சொன்னான், பந்தி வச்சோண்டு போவார். சரி, இதுல இது புரியுது. என்ன ரூட் ஹேர் வந்து வளர இல்லை, பாதிக்கப்படாது. அப்ப டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்டாக் வந்து 0. இது அறுவடை நாள் நாட்டு போட்ட நாள்ல இருந்தே கவுண்ட் ஆகும். நாட்டு போட்ட அன்றைக்கு 11வது நாளா 13 இந்த 13 14 15 கொண்டு போங்க. புரியுதோ? மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங்ல ஒரு 5 நாளை கழிக்கணும்.
5 நாள் 5 நாள் 7 நாள் கழிச்சு தான் அண்டா அதை முன்னுக்கு நடுவோம் அந்த நாட்கள். அப்ப கேட்டு ஐயாக்கள் உங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளவு தேவை அதை விட உங்களுக்கு தேவை. இப்ப நீங்க அறிய போறீங்களா மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங் சொக் இருக்கு. இதுல சொக் இல்லையோன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் சொக் வரும். எப்பன்னு கேட்டா 14 நாள் 15 நாள் கடக்கு. இப்போ இன்றைக்கே டேட் போயிட்டு இந்த வேறு பலம் கீழே நிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல வேற கீழே விட்டாருன்னா இந்த வேர்மயிரெல்லாம் கீழே டெவலப் ஆயிடும். மேலுக்கு குறைச்சிடுவார். மேல உள்ள எங்களை மேல தான் எங்க தொழில் இருக்கோம் நாங்கள் அங்கே மூவ் பண்ணோம் அல்லது என்ற மாதிரி இவர் மேலே இருக்கிற நியூட்ரிஷன் தண்ணியெல்லாம் இழுத்து முடிச்சு கீழே தான் வேர்மயிரை டெவலப் பண்ணுறாங்க. அப்போ இழுத்தா அது சொக் கொடுக்கும். அப்போ அவன் நின்றுட்டு தான் வருவேன். கொஞ்சம் 2-3 நாள் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் வருவேன். அப்போ அங்கே அந்த சொக் கணக்காகும். இது 10 நாளைக்குள்ள 11 நாளைக்குள்ள எறியவன். அதை மறந்துட வேணாம். மற்றது இதில் தண்ணீர் பராமரிப்பில் ஒரு விஷயம் இருக்கு. நல்லா மேலே தண்ணியை தூக்கி கட்டிட்டு காய விட்டு விடணும். மேல் வரைக்கும் தண்ணி வரணும். இல்லை பூவாளியால் ரெயின்கோஸால கொடுக்க போறோம்னு சொன்னா கட்டாயம் மேல் பக்கம் ஃபுல்லா நினையக்கூடிய மாதிரி தண்ணி அடிக்கணும். ஏன் அப்படின்னா இவர் மேல் பக்கம் தண்ணி காணாம கீழ்பக்கம் தான் தண்ணி இருக்குமான்னு சொன்னா இவர் ஓட்ட வந்து வேர் விடுவார், கீழே கொண்டே வேர் விடுவார். அப்ப எங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஷாக் வரும். இது இந்த மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங்கை விட இதுல இருக்கிற நன்மையால் அன்றைக்குன்னு சொன்னா திருப்பி சொல்றேன். இது இந்த விளைச்சல் கூட இலங்கையில ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ரிசர்ச் பண்ணப்பட்ட வீடியோ எடுத்து கதை செய்யலாது. ஆனா இப்ப ரெக்கார்ட் பண்ணப்பட்டதன் படி இதுதான் விளைச்சல் கூடன்னு சொல்லப்படுது. ஆனா மற்ற உலக நாடுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த கவனிங்க சாப்பிடலாம். மற்ற உலக நாடுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங் எல்லாம் விளைச்சல் கூடன்னு சொல்லுது. அன்றைக்கும் சொன்னா சின்ன வயல்காரர் எல்லாரும் இதை செய்யணும், இல்லாட்டி தேசத்துருவோம். 2 ஏக்கர் வரையுமான வயல்காரர் எல்லாரும் இதை தான் செய்யணும். இந்த சொந்த வயல் ஒட்டுமொத்த இந்த வயலே 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் உள்ளதானட்டா பரசூட்டு தான் அவர் போகுது. 2 ஏக்கர் வயலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆள் நடப்போறன்னு கேட்கிறாருன்னா நீங்க மேக்சிமம் அவருக்கு விளங்கப்படுத்துங்க. நீ பரசூட்டுக்கு போறாஜா, பரசூட்டு உனக்காண்டி கவர்மெண்ட் இவ்வளவு காசு செலவழிக்குது. அதுக்கான விவசாயிகளுக்கு தெரியாது. இவ்வளோ மானியம், குளத்தை பராமரிக்கிறது, இவ்வளோ ஏரியோ மேட்ட சம்பளம், ஏஐ மேட்ட சம்பளம், போடுற வெஹிக்கிள் அச்சா புச்சா அது இதுன்னு சொல்லி மில்லியன் பில்லியன் கணக்கில் போகுது. இந்த இவ்வளோ நெல்லுக்கு மறைச்சிக்கினார். இவ்வளோ தான் செலவழிச்சும் அதாவது முடிச்சு வைங்களேன். கடனாளியா இருக்கு இல்லை கடனாளியா இருக்கிறது வேற, விளைச்சல் குறைவு. நாங்கள் தாய்லாண்டு டைம் வரமாட்டேன் தான் அரிசி வாங்க. அப்போ என்ன பிரயோசனம்னு கேட்டால் சில வேலை அது வேற மாதிரி போயிடுங்க. அப்போ அதை உடைக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் விவசாயி அந்த பொறுப்பை உணர்ந்து சேர்க்கணும். 2 ஏக்கர் உள்ளே இருக்கவங்க எல்லாம் கட்டாயம் தான் செய்யணும். அதுக்கு மேலே இருக்கிறவர் எல்லாம் மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங்கை ப்ராப்பராக செய்ய வரும். ஏன்னா ஒரே நாளில் 10-15 ஏக்கர் அடிக்கிற மிஷின் எல்லாம் வந்தாச்சு. ஒரே நாளில் 15 ஏக்கர் அடித்து நீங்கள் விதைக்கிற விதத்துக்கு நட்டு தரும். கட்டும் ஸ்பீட் மிஷின் எல்லாம் வந்தாச்சு. டிரான்ஸ்பிளான்டிங் மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங் வகுப்பை தனியாக எடுக்கும். இதை பற்றி காயம். அப்போ இது இந்த நன்மையில் 1 விளைச்சல் கூட, 2வது அதே நாளுக்கு அப்படியே வருது. அந்த மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங்க்கு நாட்டு போடுறேன்டா உங்களை மாதிரியான ஜான பிரச்சனை பண்டி பிரச்சனை இருக்கிற இடங்கள்ல வேறு ஒரு மேட்டுக்காணியில போட்டு தான் கொண்டு வேண்டி இருக்கும். அது தவிர்க்க இயலாது. நாங்களும் கிளிநொச்சியில் 175 ஏக்கருக்கு 176 ஏக்கர் 2 வரைக்கும், மட்டக்களப்பு 150 145 அந்த ரேஞ்சுக்கு அன்றைக்கி அவ்வளோத்துக்கும் தனியாக மேட்டுக்காணி ஒன்றில் ஜானவேலி அடிச்சுட்டாலும் ஆனால் மேட்டுக்காணி ஆக்கள் இருக்கிற இடத்துல தான் தனியாக நாட்டு போடுறோம். வயலுக்க போடுறேன், வயலுக்க போட்டால் பிரச்சனை இருக்குது. ஆனால் இவருக்கு உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பண்டி மாதிரியான பிரச்சனையை விடுங்க வராமலிங்க. அது நாங்கள் அன்றைக்கு சாம்பல் அடிச்சுட்டு போயிருந்தோம்னா தப்பிடும். அன்றைக்கு சாம்பல் அடிச்ச அவ்வளோத்தையும் பண்ணி தொட்டுருக்காதே, சாம்பலே வடிச்சுட்டா. அப்போ இது சாம்பல் பண்டி போல இருக்கு. வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்கு. எங்கெல்லாம் இல்லையா தலைமுடி தான். நீங்க என்ன மனசுக்கு யோசிக்கிறீங்கன்னா தெரியுது, அதை வெளியில சொல்ல கெட்ட வழக்கம். இது தலைமுடி போட்டா பண்டி வராது. சலூன்ல போய் தலைமுடி எடுத்து கொண்டு வந்து போட்டா அதுக்கு சில பேர் வந்து தருத்திர வண்டி அதை விட தருத்திர நாட்டு போயிட்டேன். நாங்கள் பின்னால நோடி சொல்லணும் நோட்டி விட்டோம். கிளாஸ் முறை கடைக்கு கொள்ள போட்டுருவேன். அப்படி பிரச்சனை எங்கன்னு ஆக்கல, எங்கன்னு கஷ்டங்களா சரியா. இது ஒரு சின்ன ஒரு மண்டி வேறு அடிச்சு போட்டு அந்த அண்டையை போட்டு, அதாவது மற்ற பக்கத்து காணிக்காரம் விதைக்கே நீங்க பேராசூட் போட்டுட்டு 12 3 நாளையால வந்து எரிஞ்சு போட்டு போகலாம்.
அந்த அளவு வசதி இந்த இதில் மட்டும் இருக்குது மெஷின் டிரான்ஸ்பிளானிங்கை விட. வேறு நன்மைகள் எல்லாம் சொல்லி நான் 20 கிலோ நெல் உண்மையாக 20 கிலோவே தேவை, 15 கிலோ நெல் காணும். எல்லாம் கதைக்கு வர பயிரோட சேர்ந்த களை கட்டுப்பாட்டுக்காகத்தான் நாங்கள் இப்படியான அடுத்த கட்ட முயற்சிகள் எடுக்கிறோம். இவரை வெள்ளனை வளர்த்து போட்டு கொண்டு வயலில் நட்டு போட்டுட்டு தண்ணியால் கொஞ்சம் மற்ற களைகளை பிந்தி வளர வச்சு களையால் முகாமை செய்யணும். களையால் அழிக்கலாது, களையால் முகாமை செய்து வரும். பெரிய குறைவெல்லாம் இருக்கு எனக்கு. நீங்க அது காத்து தள்ளி கொண்டு எந்த மண்டையில விடுறேன் கலை கட்டுப்பாடு. அப்ப இது இவருக்கு இதுக்கு தானே அந்த லெவலிங் வேணும்னு சொல்லிக்கிட்டு அந்த கத்த இது நல்ல லெவலான காணியண்டா. இதுக்கு லெவலாக தான் இருக்கு, விட மட்டும் தான் கொஞ்சம் பிடிச்சி அப்படியே பேராசூட் அறிஞ்சு போட்டு விட நாளைக்கு நிமிந்துருவேன். இன்றைக்கு சரிஞ்சு நிற்கிறவரெல்லாம் நாளைக்கு நிமிடுவேன். அதில் இருந்து தண்ணியை பிடிச்சி ஏற்றி கட்டி விட வேண்டியா களத்து மாட்டது. எடுத்த உடனே களத்துக்கு வராட்டியும் ஒரு களத்தின் அரைவாசிக்காக நீங்கள் கட்டிடுவீங்க. அப்படி என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். கண்களவு தண்ணி விட்டு கடத்தின பிறகு நீங்கள் நேராக தண்ணியை உயர்த்தி விட்டீங்கன்னா புல்லு வர மாட்டேன். கவனமாக இருக்கணும். நல்ல களியில் போட்டால் உடனே தண்ணி உயர்த்தி கட்டலாம். கொஞ்சம் மணல் பாங்கான காணிகளுக்குள்ள போட்டுட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கண்களவு தண்ணி விட்டு கடத்தி அந்த வேரெல்லாம் திரும்ப போய் வயலில் ஊண்டின பிறகு தான் நீங்கள் தண்ணி உயர்த்துவோம். 3ஆம் நாளுக்கு பிறகு தான் இவர் முளை எடுத்து வரேன். 3ஆம் நாள் 4ஆம் நாள் ஆகிட்டேன்னா முளை வந்துட்டாலும் பிச்சு கொண்டு வந்துடும் கலையிட்டு. இது ஒரு வகையான கலை முகாமைத்துவம். இது கிடையாது. 2வது ஒரு வேலை செய்கிறோம் நாங்கள். இதை எரிஞ்சு போட்டு பண்டி நெல் காணி காட்டு நெல்லுக்கு என்ன கெமிக்கலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லை. அது வேணாமட்டு தானே மெஷினுக்கும் இதுக்கும் கிடந்து கத்துன்னு கத்துறோம். அப்புறம் அதுக்கு இது பண்ண இல்லை. ஆனால் சில பண்டி நெல் காணிக்காரர் என்ன பண்ணுறாங்க என்ன செய்யணும், இதை எரிஞ்சு போட்டு வேர் பிடிச்ச உடனே சோவிட் அடிச்சு விடலாம். கோல் கூடாது, சோவிட் அடிச்சு விடலாம். சோவிட் அடிச்சு விட்டால் நெல் ஒன்று செய்யலாம். 3ஆம் நாள் அடிக்கலாம். அந்த புல்லே அவர் கட்டுப்படுத்தி வைப்பேன். புல் களை இல்லாத கலை நெல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைப்பேன். இதை விடவும் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் புல்லை கட்டுப்படுத்தி ஆகணும் கட்டாயம் என்று சொன்னால் ஒரு வழி இருக்கு. இது 3வது முறை. இதில் இன்னும் கொஞ்சம் லாபமும் இருக்குது. இந்த மார்க் வரக்கூடிய இடத்துல இப்படி ஒரு மார்க்கு கொஞ்சம் அகலமாக செய்யுங்க. இவரையே தான் இதே அளவுலாம் செய்யணும் மட்டும் இல்லை. இது நான் ஒரு 8 இன்ச் அகலத்துக்கு செய்யிருக்கேன். இலங்கையில் நார்மலாக கேட்க சொல்கிற வழி 8 இன்ச் வழியை தான் சொல்கிறாங்க. சில பேருக்கு டவுட் வந்திருக்கும். மெஷின் 12 இன்ச்சில் கிடக்கிறாங்க தனி தலையாங்க நான் திரும்பி கிடைக்கிறேன். இதே என்ன செய்யணும், ஒரு பாத்திக்குள்ள அந்த வளம் எடுத்து போட்டு அந்த வளத்தை விடிய எழுத்து பின்னேரம் வந்து இந்த வளம் எடுத்து இல்லையா எழுத்துட்டு ஒரு சதுர நடவன்னு சொல்றது. ஒரு அடி மிஷின் செய்தனாங்க. இது நல்ல இலக்கு பார்த்து அம்பையா கூடியவரண்டா அப்படியே இது சரி வரையில்லை. இவரெல்லாம் நிற்கணும். இல்லை இல்லை அப்படியே போடலாம். பிள்ளை எல்லாரும் தான் குனிஞ்சு நாட்டம். இதுக்கு அருமையான வழி ஒன்று இருக்கு. மம்பட்டி புடியல நீளமான நான் தானே உங்களுக்கு சொல்லல. ஒரு பிவிசி பைப் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு பிவிசி பைப்பை பிடிச்சிட்டு அந்த நேருக்கு வச்சு கொண்டு போட்டு டப்பு கொண்டு போயிடலாம். இப்படி போட்டால் 160 ரேகானும். ஒரு ஏக்கருக்கு 150 160 ரேகானும். அறுமிடம் பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறார்கள் எல்லாம் இந்த வழியில போகலாம். நல்ல இப்படித்தானே ஃபார்மர்ஸ் ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் எல்லாம் 95% தண்ணியை ஸ்ப்ரிங்லருக்கு வருவாங்க. ஸ்ப்ரிங்லருக்கு வந்து ஸ்ப்ரிங்லரில் கிடக்கிற நன்மதியுமே எல்லாம் பார்த்து தாங்களாக பார்த்த பிறகு தான் ட்ரிப் இரிகேஷனுக்கு வருவாங்க. நீங்கள் இப்படி வர சொல்லி வைப்பீங்க, அவன் அங்கே போய் தான் இங்கே வருவாங்க. அதே கதை தான் இங்கேயும். இதுதான் பெஸ்ட். நான் ஃபார்மர் எறிஞ்சிட்டு இங்கே வரட்டும். இதையும் சொல்லி கொடுத்துட வேண்டியது உங்கள்கிட்ட தார்மீக கடமை. இது இந்த டேஸ்ட் பிடிபட்டானண்டா விட மாட்டேன். இதில் 2-3 வழி இருக்குது. இப்போ நான் ஒரு பைக் தானே சொன்னேன். இந்த ஜோன் புல்லே சீடர்ன்னு சொல்லி எங்கே எஃப்எம்ஆர்சிக்கு போய் படிச்சிருப்பீங்க. ஜோன் புல்லே சீடர். ஜோன் புல்லே தான் அது
டெவலப் பண்ணவர். அவர் என்னென்னா இங்கே தான் 4-5 சீட்ஸ் போடுவோம், அது 4-5 பைப்புகளால் போய் அங்கங்கே விடும். அதே மாதிரி நீங்கள் வேணுமெண்டா ஒரு 4 பைப்பை 4-5 பைப்பை சேர்த்து பிடிச்சி கூட 4க்கு 4 போடுவீங்களா இருந்தால் அது 4லேயும் போய் விட கொஞ்சம் குயிக் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஒரு இவர் இந்த சீனியர் சுரேனன்னா நாங்கள் இப்போ ஒரு ஜாயின்ட் ப்ராஜெக்டில் இருக்கிறோம். இதை நடுறதுக்கு ஒரு மிஷின் செய்கிறது, இதை நடுறதுக்கு அதில் ஒன்று தான் அந்த ஒரு குழிக்கு ஒரு நெல் போடுறதை செய்தாச்சு. நீங்கள் கிளிநொச்சி பக்கம் ஜாழ்ப்பாண பக்கம் வந்தால் எனக்கு ஒரு மெல்ல சொல்லிட்டு வாங்க. இதுகளில் கொஞ்சம் முயற்சி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோம், அதில் கொஞ்சம் காட்டு இதை புரிஞ்சிடும் இவ்வளவு நல்லா செய்யலாம். இதுக்குள்ளால இப்படி ஒரு கோண வீடர் ஓடி எல்லாம் கொண்டு இந்த ஏபிசியில் கிடக்கெல்லாம் என்ன பேர் அதுக்கு மெக்கானிக்கல் வீடர் அதால் போடலாம். அதால் இப்படி ஒரு கவோடி இப்படி ஒரு கவோடி விடலாம். ஒரு நாளில் 2 ஏக்கர் ஓடலாம், ஒரு தரம் ஓட வேண்டாம். ஒரு பக்கமாக ஓட போகிறோம்னா ஒரு நாளில் 2 ஏக்கர் இந்த பக்கமாக ஓட போகிறோம்னா ஒரு நாளில் 1 ஏக்கர் ஓடலாம். நாங்கள் அங்கே 10,000 ரூபா கொடுக்குறோம் கோண வீடு. அந்த கோண வீடருக்கு 10,000, மெஷின் வீடருக்கு 12,000 கொடுக்குறோம். எப்படி பார்த்தாலும் லாபம் தான். அடிக்கிற மருந்தோட ஒப்படைக்காது. எந்த மருந்தை குறைக்கிற ப்ரொடக்ஷன் கூட போகுது. அதை விட இதில் உற்பத்தி செய்கிற எல்லாரும் சீட் பறிக்க வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை தானே இடையில. நேற்று மட்டக்களப்பில் நீங்கள் பெரிய கம்ப்ளைண்ட் பெரிய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்ட விதம் எல்லாம் பிழைக்குதுன்னு சொல்லுவோம். நிறுவனங்கள் அரச நிறுவனம் தான், அரச நிறுவனம் பிரைவேட் நிறுவனம் தான். இப்போ அதுகளெல்லாம் பிழைக்குதுன்றீங்களே. இப்படி ஃபார்மரை கைட் பண்ணினா பிழைச்சி போச்சு. இப்படி ஃபார்மரை கைட் பண்ணினா கட்டாயம் அவன் உங்களுக்கு நல்ல வித நெல் தருவான். இது ஒரு வகையான களக்கட்டுப்பாடும், இது ஒரு வகையான முறையும். இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு சொன்னால் குறைஞ்ச வெயில முடிச்சிடலாம். நானும் இன்னும் உண்மையாக இதை ஃபுல்லாக ஒரே ஏக்கருக்கு செய்து பார்க்கல ஒப்புறதுக்கு. நீங்கள் அதை செய்து பார்க்கல எனக்கு ஒரு காப்பி தாங்க. என்னென்னா நான் என் மனதில் நினைக்கிறேன், இதை தனியாக செய்கிறதுக்கு 400 வேயம் இப்படி எறிகிறதுக்கு எடுக்கிற லேபரை விட இதை போடுறதுக்கு பெரிய அளவு லேபர் வித்தியாசப்படாதுன்னு எனக்கு மனசுக்கு தோணுது. ஒரு செய்து பார்த்துட்டு சொல்ல மாட்டேன். இதே இன்றைக்கு 7 மண்டா ஒரு பாத்தியாக இப்படி செய்யலாமா ராமலிங்க? இப்போ என்ன செய்யணும்? இழுத்து போட்டு காட்டணும். ஒரு சின்ன பாத்தி உண்டு, இதை நிற்கல ஒரு சின்ன பாத்தி உண்டு அல்லது இதென்ற ஒரு அரைவாசி தான் செய்யலாம். இந்த ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு போய்விட்டோம்னா முடிஞ்சிடும். இல்லாட்டி அந்த சின்ன பாத்தி அதுலேயே கிடையாது. இந்த பாத்தி எடுத்தீங்கன்னா இதே எடுப்போம், வளைய விட்டோம் ஒரு சின்ன துண்டை பரசூட்டை எரிஞ்சு ஒரு பாத்தி இழுத்து முடிப்போம், அடிச்சு முடிப்போம். சரி, எரிஞ்சு முடிச்சு போட்டு ஹெட்கோட்டை சொல்றது நல்ல விஷயம். இதை எரிஞ்சு முடிப்போம். இப்ப நான் நிக்கிறேன், நீங்க எடுத்து ஒவ்வொரு தடவை மாதிரி கூடி குறைஞ்சா பரவாயில்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து எரியக்குள்ள ஒரு லைன்ல நின்றுட்டு அப்படியே எரிஞ்சு கொண்டு வந்தா ஒரு சதுர மீட்டருக்கு 300 கதிர்கள் நிற்க வேணும். 300 கதிர்கள் நிற்க வேணும். 300 கதிருக்கு மேல நின்றுட்டா அது நல்ல விளைச்சல் தரும். வந்தது எல்லா மண்டைகள் என்ன யோசிக்கின்ற வெளியில கேட்குது பார்க்க மாட்டக்காரிக்கும் அல்லது 400 இது இல்லை. ஆனால் அவரேஜான கணக்கு 300க்கு மேலே 300, 330, 360 என்ற கணக்கில் ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் ப்ரெசன்டேஷன் அனுப்பினாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்பினா ஒரு குரூப் இருக்குது தானே, ஒரு பிபிடி ஒன்று வச்சுங்க. அந்த ரிசர்ச் ஃபைண்டிங் எல்லாத்துலேயும் எங்களுக்கு அவரேஜ் ஒரு நெல் எடுத்து எல்லாம் செய்தாங்க. நாங்கள் எல்லா பேரும் ரிசர்ச் அனுப்பி விட 300க்கு மேலே அப்ப நாங்க இதுல ஒரு சதுர மீட்டர் நடைகள் எல்லாம் 30 தான் போகும். அங்க மெஷனால நடைகள் இதுல 15 தான் போகும். ஒரு சதுர மீட்டர் விழான்னு தானே, அதுல 4 நாங்க 16 300 கதிரை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு மட்டம் படிச்சு வரும். அதான் அந்த தொம்பலுக்குள்ள தாள் தெரியவன் அவனு சொன்னேன். தொம்பலுக்குள்ள தாண்டுதுன்னா நீங்க கிட்ட அறிஞ்சு விடுவாங்க. அகலமா இந்த தாளையில மேல நிக்கிறாருன்னா இவ்வளவு 8 இன்ச்சு கொண்டு வரலாம். 20 சென்டிமீட்டர் 8 இன்ச்சு. நீங்க என்னதான் கணக்குனாலும் 300 கதிர் வரணும். பாமர் என்ன செய்யறாருன்னா இந்த 300 கதிரை தனித்தனி பண்றாங்க. அதுக்கு செலவு அவரும் கட்டிக்காரன் தான். தனித்தனி தாய் கதிரில் 300 கதிரையும் வேற பண்ணி போட்டு அவர் விளைச்சல் எடுத்துட்டு நான் விளைச்சல் எடுத்துட்டேன்னு சொல்றேன். அவார்ட் வின்னிங்கு அவார்டுக்கு செய்யறேன்னா அது ஓகே. அதில் 300 கதிர் எடுக்கிறதுக்கு
இங்கே நாங்கள் நாட்டாக பார்த்தா $300 மில்லியன் வெளியில் கொடுக்குறோம் பெஸ்டிசைடுக்கும் ஃபர்டிலைசருக்கும். இந்த முறைகளுக்குள்ள வந்து இவர் 300 கொஞ்சம் வேலை கொடுத்தார். அவருக்கும் பொறுப்பு இருக்கிறது அவருக்கு தெரியணும். இது அவர்கிட்ட காசு இல்லை, விவசாயிகளுக்கு அது முதல் தெரியணும். அவர்கிட்ட சொந்த காசுல அவர் உள்ள விவசாயம் செய்யல. மற்ற அதுல 30 விளையுது, இதுலயும் 30 தானே விளையுது. ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படணும்னு கேட்பேன். அவனுக்கு விளங்கப்படுது. ஓகே, வேற கேள்வியல் மணலுக்கு நீங்க மணலுக்கு கிட்ட கிட்ட சராசரி உள்ள எப்படி 4 இருக்கு. இது நாங்க இது கூட மட்டம் அடிக்கும் தானே. இதுல அடர்த்தி சரிவா இருக்கு. டிடிஎஸ் பிரச்சனை வரும். அதே பிசி விலைக்கிறதுல ஒரு எத்தனை வெள்ளம் வரும் நம்ம பிசி விலைக்குரிய தானே அன்னைக்கு அதை கணக்கு பார்த்தேன். 14 லட்சம் ஏதோ உங்களுக்கு வந்தது. இது காணாதன்னு ஃபீல் பண்ணீங்களா? இது கட்டாயம் உங்களுக்கு விவசாயி கேட்டவன் அவனுக்கு விளங்கப்படுத்துங்க. வீசி விதைத்தல் வேறு ஒரு முறை, இது வேறு ஒரு முறை. இன்னும் விளங்கக்கூடிய மாதிரி சொன்னா சாஃப்ட் பால் விளையாடுறீங்க, கிரிக்கெட் ஹார்ட் பாலும் விளையாடுறோம். சாஃப்ட் பால் விளையாடுறீங்க, ஹார்ட் பாலும் விளையாடுறீங்க. சாஃப்ட் பால்ல இருந்து ஹார்ட் பாலுக்கு வரும்போது விட இந்த 6 பேருக்கு குறைய மண்டலம் படிக்கும். இதே 6 பேரும் மட்டம் படிக்கக்குள்ள 6 பேரும் மட்டம் படிக்கக்குள்ள கீரைப்பொடி மாதிரி வருவேன் நேரு. தனியாக ஒரு ஆள் இருந்து மட்டம் படித்தா நீ நேரி வரையும். அப்போ அதுக்குள்ள தத்தியும் இருக்காது. அங்கே மட்டக்களப்பில் அதைத்தான் அரைக்கோட்டியாக இருந்துருக்காங்க. பி மாதிரி வர்றதுதான் எங்களுக்கு நல்லது. இந்த கோடு கீறுற போது நீங்க கிழக்கு மேற்கா கறி கொள்ளுங்க. இந்த கோடு கீறுற போது கிழக்கு இல்லை, எப்படி கீறினாலும் ஒன்றா தானே சதுரமா இருக்கிற வழியா எப்படி கீறினாலும் ஒன்று தான். ஆனா அந்த கிழக்கு மேற்கு ஆங்கிளா வராம அந்த அந்த நேருக்கு கீறி விட்டீங்கன்னா சரி இல்லை, அது சூரிய ஒளி எல்லாத்துக்கும் படம். பி மாதிரி வர வைக்கணும்னு சொன்னால் 1 அல்லது 2 நாட்டு மேக்சிமம் 3, அதுக்கு மேலே போகவே கூடாது. 6 போட்டு மேலே கூடும். இது நீங்க திரும்ப இதால போய் வருவீங்க. இந்த வயலுக்கு ஏதாவது ஒரு இன்செக்டிசைடு வந்து அடிக்க வேண்டி வரும். இதை குறைச்சி போட்டுட்டோம்னா இன்செக்டிசைடு அடிக்க தேவை. அவ்வளோ அது பிறகு கேக்கு வேண்டாம். இதே செழிப்பாங்க. இதுக்கு எனக்கு ஒரு ஃபார்மர் சொன்னான், நாங்கள் ரஜிதம் வளமையாக விதைச்சிட்டு தான் இருக்கு. நீங்கள் செடியில் எனக்கு கஷ்டம் பண்ணது, அதை பண்ணது, அதுக்கு இதை பண்ணு, அதை பண்ணது, இதை பண்ணி நான் வளமையாக மூட்டை பூச்சியை கண்டாங்க இப்படி பிடிச்சி இப்படி அப்படி அறிஞ்சிட்டு போயிடுறேன் நான். நீங்கள் அதுக்கு ஒரு மிஷின் செய்து கொண்டு அதுக்கு ஒரு கட்டை கூட மாறிங்கன்னு சொன்னாங்க. 1660 இடம் விதைச்சிருக்காங்க. எல்லாம் விதைச்சு நிலம் அடிச்சு பண்படுத்தி வச்சு போட்டு ஆள் எனக்கு சொல்லுது இன்னும் இதுக்கு தேவை 1660 ரூபா. எல்லாம் டீசல் காசு, டிரைவர் காசு 10 ஏக்கரால வச்சிருக்கேன். இப்போலாம் தொட நான் நெல் அறிஞ்சிட்டு போயிடுவேன். என்ன மினக்கு எடுத்து நீங்கள் இன்றைக்கு நடுற நாளைக்கு நடுறன்னு நிற்க வேண்டாம். கோவம் வந்துட்டு அவருக்கு அந்த இல்லாமல் ஒரே சொல்லுது நேரில் நடுறதுக்கு நாம புடவக்கரையாக வச்சிருக்கோம். அதே காசுல இது ஒரு தண்டை வயல் பிழைச்சி அடுத்தவனுக்கு லேட்டாக இருந்தானே, அதுக்கு தான் எனக்கு இந்த பேச்சு விழுந்தது. இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க. அப்போ மெல்லமாக இதை கூட்டி கொண்டு வாங்க. இதை நட்ட பிறகு கிளைகிற மாதிரியான வேலையெல்லாம் போக வேண்டாம். அது கஷ்டம். வேற கேள்விகள்? எல்லா நெல்லுகளும் மட்டம் வெடிக்கும். மட்டம் வெடிக்கக்கூடிய நெல்லுகளை முயற்சி செய்ய நல்லது. சில நெல் மட்டமே வெடிக்கும். மற்றது இதில் இருக்கிற பெரிய நன்மையில் ஒன்று கடைக்கு விழாது, புயலுக்கு விழாது, வெள்ளத்துக்கு விழாது. நீங்கள் இதை உதவி ஒரு நிலையத்தை சேலஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்பேஸில் 2 நாட்டு 1 நாட்டு நட்டுட்டு போங்க. நட்டுட்டு போங்க ஒரு கொஞ்சம் இடத்துக்கு. நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்காங்க. ஒரு ஆள் அளப்புட முடியல. அவ்வளோ மண்ணை பேர்த்து கொண்டு வரும். நட்டதே பிடிங்க நட்டு பார்த்து வீடியோவில் ரீல்ஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. என் நம்பரை பேசுக்குள்ள அடிச்சிங்கன்னா அந்த ரீல்ஸை வரும். கிட்டத்தட்ட 28 கிலோ 30 கிலோ மண்ணை பிடிச்சி கொண்டு வரும். 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க மெஷின் டிரான்ஸ்ஃபர் பண்ணி. அந்த இது நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டீங்க. அந்த எல்லாத்துக்கு நிற்கிதுன்னா புயல் இல்லை, டைனோசர் இதுல என்ன ஒரு முறை இருக்கா, அது நல்ல இல்லை. ஒரு குதிரை
இல்ல சிங்கள ஃபார்மர்ஸ் செய்யறாங்க இந்த வேலையை. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணல, பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுல இருக்க பிரச்சனையை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. என்ன தட்டுப்பழுதா போயிடும். இப்படி அப்படி சூதாரி விட்ட கூடாது. புரியுதோ இல்லைங்கல்ல? தட்டு பழுதாகும். கணப்பா ஓ கணப்பா அது என்ன இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதால இது தட்டு வேலை அதை பின்னுக்கு வேல் கணக்கணி கண்ண விடாது. அதனால இதை செய்யாதீங்க. ஃபார்மர் சைன் இதை ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். தட்டு நீங்க மானியத்தை தான் நம்ம கொடுக்குறீங்க. தட்டு ஒரு ஏக்கருக்கு தட்டு வாங்குறேன்னு இவருக்கு எவ்வளோ முடியும்? இப்போ 5000 சொச்சா முடிகிறது அவங்கள்ட்ட மானியத்தோட பொதுமக்கள்கிட்ட டேக்ஸோட. தனியாக கடையில் வாங்கினா 100 ரூபாயா 80 ரூபா. 35,000 40,000 முடியும் இந்த தட்டு வாங்க ஏக்கருக்கு. அப்போ இது பொதுமக்கள் பணம். பெண்கள் 55,000 55,000 வெளியே வெங்கூரா இதை விட புத்த கட்டுமோன்னு இதுக்கு என்னென்ன. ஓகே, அப்போ நீங்கள் இதை கொடுக்குறீங்க. மற்ற எப்போவுமே நான் சொல்கிறேன் மேலே ஏறி இப்படி ஆங்கிளாக அறியாங்க மேலுக்கு அறிஞ்சால் தான் உங்களால் அந்த சரிவு கணக்காக பிரிஞ்சு போவேன். நாங்கள் அன்றைக்கு நெல் போடையக்க கடைசி வரைக்கும் நெல்லாக்களுக்கு தெரியும். நெல்லை நேர போடையக்க கிட்ட விழுது. விஷ்ணுவையா என்ன செய்தாருன்னு ஒரு தட்டொண்டை வச்சுக்கொண்டு இடி ஒன்று போட்டுருந்தேன். ஒரு தட்டொண்டை வச்சோன்னா அந்த தட்டுக்கு அடித்தா நான் மற்ற தட்டில் வரைஞ்சி அடிச்சு போனேன். இங்கே வடிங்க கொண்டு இவர் பிறகு ஒரு முருகனை கண்டுபிடிச்சேன். அந்த கார்ட்போர்ட் இதில் பேசின் இப்படி ஒரு பிடி அந்த மட்டையை இப்படி எடுத்து இந்த மட்டை கறிகிறது இங்கே நின்று கொண்டே இந்த குனியெல்லாம் தேவையில்லை. அது கணக்காக என்ன செய்யுது பிரிஞ்சு கொண்டு போகுது. இதைத்தான் உங்கள்ட்ட எதிர்பார்க்காது சார். என்னப்பா சார் ஃபேஸ்புக்கில் போட போட்டீங்க? நான் போட்டிருந்தேன். நான் போட்டிருந்தேன்னா அவர் சேவ் பண்ணி வந்துடுறேன் நினைக்கிறேன். இடைக்கடை வந்து போகுது இல்லை வேற வச்சு தானே. கூட அறியாங்க அங்கால தட்டு குறைஞ்சிருமா? Welfare Committee.